கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளில் ஜீவ வார்த்தை மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் ஒரு விசேஷித்த நாள். இந்த நாளில் உங்களுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்ய போகிறார். முதலாவது பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். அடுத்தபடியாக திருமண நாளை காண்கிற குடும்பங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வாதமாய் நடத்துவார். இன்றைய ஜீவ வார்த்தைக்கான வேத வசனத்தை வாசிக்க கேட்போமா? 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 44வது வசனம். அப்பொழுது அவர்களுக்கு முன்பாக அதை வைத்தான். கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர்கள் சாப்பிட்டதும் அன்றி மீதியும் இருந்தது. இன்றைய ஜீவ வார்த்தையின் தலைப்பு நீதி இருக்கும். இங்கே இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, குறிப்பாக அதுக்கு முந்தின 2 வசனங்களை கூட பார்க்கும் பொழுது, எலிசா தீர்க்கதரிசியை பார்க்க வரும்போது ஒரு மனிதன் 20 அப்பத்தை கொண்டு வருகிறான். அதோடு கொஞ்சம் வார்கோதுமையும் கொண்டு வருகிறான். அந்த நேரத்தில் அந்த வார்கோதுமையை அந்த அப்பத்தையும் வாங்கி எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறாரு. கூட இருந்த ஒரு மனிதனை பார்த்து, கூட இருந்த வேலைக்காரனை பார்த்து, இதை எல்லாருக்குமா நீ ஷேர் பண்ணி கொடு, பங்கிட்டு கொடுன்னு சொல்கிறாரு. அந்த மனுஷன் சொல்கிறான், 100 பேர் நாங்கள் இருக்கிறோம், எப்படி இது போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது எலிசா சொல்கிறாரு, நீ எல்லாருக்கும் அதை பங்கிடு, மீதி வரும்னு சொன்னார். அதை அப்படி எடுத்து பங்கிடும்போது, எல்லாருக்கும் அதை எடுத்து கொடுக்கும்போது, எல்லாரும் சாப்பிட்ட பிறகு மீதி வந்ததாக பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்களேன், மீதி வந்ததை நாம் பார்க்கிறோம். அந்த அப்பமும் வார்கோதுமையும் 20 அப்பமும் வார்கோதுமையும் 100 பேர் சாப்பிட்டு மீதி வந்ததாக வேதத்தில் அழகாக சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். சில வேளையில் உங்கள் வாழ்க்கையில் இருப்பது கொஞ்சமாக இருக்கலாம். இது எப்படி எல்லாருக்கும் கொடுக்க முடியும், அல்லது எப்படி இது எங்களுக்கு போதுமானதாக இருக்கும் என்று நீங்கள் கலங்கி இருக்கலாம். அது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவரால் உங்களுக்கு நிச்சயமாகவே அற்புதத்தை செய்ய முடியும். இருக்கிறதை ஆசீர்வாதமாய் பெருக பண்ணி மீதி எடுக்க செய்ய ஆண்டவரால் முடியும். ஏன் மத்தேயு சுவிசேஷம் 14 அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 5 அப்பத்தை 2 மீனையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து அதை பங்கிட்டு கொடுக்க வைத்த பொழுது அங்கே 5000 புருஷர்கள் சாப்பிட்டார்களாம். அவர்கள் சாப்பிட்ட பிறகு மீதி 12 கூடினரை மீதி எடுத்தார்களாம். பாருங்க, அப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் அல்லவா? அப்போ இயேசப்பா இன்றைக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா? இன்றைக்கும் செய்வார். குறைவெல்லாம் நிறைவாக்குவார். நிச்சயமாகவே மீதி வரப்போகுது. நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் குறைவாக இருக்குது, இது எப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, அதில் ஒரு அதிசயத்தை ஆண்டவர் கண்டிப்பாக செய்ய போகிறார். விசுவாசிப்பீங்களா? ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய விலையேற பெற்ற பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். நீதி எடுக்க வைக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, 20 அப்பத்தில் ஆண்டவரை 100 பேர் சாப்பிட்டு அதில் மீதி வந்ததை பார்க்கிறோமே. இன்றைக்கு யாரெல்லாம் குறைவோடு இருக்கிறாங்களோ, பற்றாக்குறையில் இருக்கிறாங்களோ, எல்லாருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. ஒரு நிறைவை கொண்டு வாருங்க. உம்மால முடியும். இன்றைக்கு அதிசயம் நடக்கணும், இன்றைக்கு குறைவு நிறைவாகணும், மீதி வரணும். அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்யுங்க. அப்படி செய்கிறதற்காக நன்றி. வியாதிஸ்தர்களை இப்போதே தொட்டு சுகமாக்குங்க ஆண்டவரை. இன்னும் குறிப்பாய் பிரிந்திருக்கிற குடும்பங்களை நீர் சேர்த்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். வழக்குகளில் சிக்கியிருக்கிற குடும்பங்களை விடுதலையாக்குங்கப்பா. எதிர்காலத்தை குறித்து பயந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தாங்க. எங்கள் ஜெபத்தை கேட்டீர், அதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.